இருந்து எஸ்ஐ 3 பேர் தனியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டீன் சொல்றான், இந்த மாதிரி ஏன்டா பிளாக் இப்படி பண்ண, இங்க மாட்டி விட பார்த்துருப்ப பாத்தியா அப்படிங்கும் போதுல அவன் கருப்பு சொல்லுவான், எத்தனை நாள் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருப்போம், தயவு செஞ்சு நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல, நீ இப்படிலாம் யோசிக்காத, தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கிற, இப்படி பண்ணவனா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம், எத்தனை தடவை இவன் பேரை சொல்லி நம்ம எஸ்ஐ இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஜேடி பென் இவங்க 3 பேர் யோசிச்சுட்டு இருக்கும் போதுல, எப்படி இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவனை கூட்டி தான் வந்தாகணும், இல்லைன்னா இவங்க நம்ப மாட்டாங்க, நம்ம அதை பொய் தான் சொல்லிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ஹையர் பண்ணலாம், ஒரு நடிகரை ஹையர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அப்ப 3 பேர்த்துல ஒருத்தர் சொல்றான், இந்த ரேட்டுன்னு ஒருத்தனை பார்த்தோமே, அவன் கூட நல்லா நடிப்பான்னு சொல்லியிருக்கிறானே, அவனை வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அவனையும் வர வச்சிடறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்தா அவன் அப்படியே 100% ப்ரொஃபஷனலாவே நடிக்கிறான். இது உண்மையான ஆளுக்கு எப்படி இருப்பானோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனும் நடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதறிடுறாங்க. என்னடா இவன் 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கிறான், உண்மையான ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. நம்மளோட ஜேடியோ பென்னும் ஒரே கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஜேடியோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஜேடி